எல்லாமே வேகமாக போயிட்டுருக்கிற இந்த காலத்தில் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்லாம் சாத்தியமே இல்லைங்க. 2 நாள் லீவ் கேட்டாலே ஆஃபீஸில் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ரைடர், ஸ்ட்ரைட்டாக ஆஃப்ரிக்காலாம் ஓட்டிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்காரு. லாஸ்ட்டாக மூணாரில் ஓட்டினால ப்ரோ, அது ஒரு ஆஃப் ரோடு தான். இப்போ எல்லோரும் டூரிங் விட்டு ஆஃப் ரோடு வந்துடுவோம் போல் கொஞ்சம் நாளில். ரொம்ப வேலிடான பாயிண்டில் இது. எனக்கும் சம்டைம்ஸ் அப்படி தாங்க தோணும். ஸோ செரியோட ஜஸ்ட் ஒரு மார்னிங் ஒரு ஷார்ட் ஸ்பின்ங்க, அவரோட டர்ட் பைக் எடுத்துகிட்டு எங்களோட வந்தார். எங்கே போகிறோம் வாங்க பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரொம்ப ஜோரெலாம் நீங்கள் போக தேவையில்லைங்க. கார் மேலே போகணுன்னு தான் சொன்னாங்க. கார் மேலே போகுமா வேண்டாமா? கார் இங்கே இருக்கட்டும்ன்றாங்க. ஸோ நானும் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம நாபீஸ்லேருந்து வாங்க ப்ரோ போகலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போயிட்டுருந்தேங்க. ஸோ சென்னையில் நிறையா லொக்கேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குதுங்க, சின்ன சின்ன ட்ரையல்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு மார்னிங் ஒரு ஃபன் பண்ணிட்டு வரலாம். அப்படிங்க சரி.
இது கோயிலா ப்ரோ? ஓ ப்ரோ உங்கள் ஃபோட்டோ எடுக்கலாமா? அங்கே ஃபோட்டோ எடுக்கலாமா அந்த சைடில்? நல்லா இருக்குது மிஸ்ட்டு, இன்னும் போக போக மிஸ்ட்டு போயிடும் ப்ரோ. உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது என்னமோ தெரிலங்க, நாங்கள் போனப்போ செம்ம மிஸ்ட்டுங்க. காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30, 7 இருக்கும். ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்த மாதிரி ஒரு ஃபீலில் சூப்பராக இருக்குல்ல. இல்லைன்னா அந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரலாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக. ரீசன்ஸ் ஆனால் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி 2 பேர்லாம் உட்காந்துட்டு போகலாமா? வாய்ப்பே இல்லை. சஸ்பென்ஷன் இது பண்ணணும். ஓ ஃபுல்லாக இறங்கிடுமா? ஆமாம் ஃபுல்லாக இறங்கிடும். இது வந்து என்னோடய வெயிட்டுக்கு செட் பண்ணியிருக்கு சஸ்பென்ஷனு. ஸோ இன்னும் ஏற்றலாமா ஹைட்டு? இன்னும் ஹைட் ஏற்றலாம். எம்எக்ஸ் பைக்கு. இந்த வண்டிக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சைக்கிள் மாதிரி இருக்குல்ல. வெறும் 90 kg. 90 kg தாங்க. என்னோட வெயிட்டு கம்மி அந்த வண்டி. அகில உலக சூப்பர் ஸ்டார் அகிலன். இப்போ பாருங்களேன், மார்னிங் வாக் வராங்க இந்த இடத்துக்கு. சின்ன ஒரு ட்ரெக் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து பைக்கில் வந்துருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சூப்பராக இருக்கு. மிஸ்ட் இருக்கு, சன் இருக்கு. சென்னை மாதிரியே தெரியல ஆக்சுவலாக அதை பார்க்க. ஸோ அப்படியே எங்கள் பைக்கை ஒன்றா நிற்க வச்சு ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் போட்டோங்க. சூப்பராக இருக்குங்க. வேறு மாதிரி. iPhone 15 Pro Maxில் தான் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் நல்ல கேமரா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இது சென்னைனே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் நம்ம போயிட்டோங்க. இது ஒரு ஹில் டாப்புக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அப்படியே அதை மேலே பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ டர்ட் பைக்லாம் நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்ட முடியாது, அதுக்கு லைசன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இசுசு இல்லை இந்த மாதிரி ஒரு பிக்கப் ட்ரக் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வண்டியை பின்னாடி வச்சு எங்கெல்லாம் போகிறீங்களோ ரோட்டில் போயிட்டு எங்கெல்லாம் ரோடு இல்லையோ அங்கே அதை இறக்கி வச்சு நீங்கள் ஓட்டலாம். ஒரு டபுள் வேலை தான், பட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பறப்பீங்க, நம்ம வண்டி தாங்காது. மெதுவாக வந்தோம், உங்கள் வண்டின்றதாலே மெதுவாக வந்து. ஒன்றுமே லைட் ஏறியில்லையே, ஒன்றும் தெரியல. ரைட் ஐயோ, பெரிய கல் இருக்குப்பா. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 9:30 ஆகிருக்கும். அண்ட் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அப்படியே இந்த மலை மேலே நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வழி எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டே இருக்கேன். என் பின்னாடி எல்லோரும் வந்துகிட்டே இருக்காங்க.
போகிறீங்க நீங்கள்? இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஹில் இருந்தது, அதில் ஏறி வந்தாச்சு. நாங்கள் நடந்து வந்துட்டோம். சரி, முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. எம்எக்ஸ் பைக்கு, அது எதாவது ஆச்சுன்னா கூட தூக்கிட்டு போயிடலாம் 3 பேரும். பட் நம்ம கேடிஎம் எதாவது ஆச்சுன்னா தூக்கிட்டு போக முடியாது, ஏன்னா ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இது நடந்து போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இந்த வழி இதில் தான் போயாகணும். கிளச்சு ரொம்ப கம்மியாக விட சொன்னார். நமக்கான விடவே இல்லையே. நம்ம கேடிஎம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரிக்கும் எவ்வளோ தூரம் வச்சுருப்பீங்க? எஸ்டி மாதிரி அவங்களுக்கு தான் அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியும். நான்லாம் அடிச்சு டயர்ட் ஆகிடுவேன். அது ஹீட் ஆகிடுச்சுன்னா டப்புன்னு ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகிடும் டப்புன்னு. இவ்வளோ நாள் ஹீட்டாக தானே ஓட்டிட்டு வந்தோம். ஒரே பிரச்சனை அவர் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸாக இருக்கீங்களா? 2 தூக்கி வச்சுருக்கோம். அப்படியே லெஃப்ட் ரைட் எப்படி திருப்பி நீங்கள் இப்படி பண்ணி நாளைக்கு கீழே இறங்கிடுவேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஸோ நாங்கள் கேடிஎம் பைக்ஸ் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டே போகலங்க, ஏன்னா அது மேடும் பள்ளமாக இருந்தது. எங்கேயாவது இறங்கி மாட்டிச்சுன்னா தூக்கிட்டும் வர முடியாது. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போகல. சரின்ட்டு செரி மட்டும் அவரோட வண்டியை எடுத்துகிட்டு போனார். ஸோ டர்ட் பைக்கில் ஏதாச்சுன்னா கூட நம்ம எல்லோரும் கையில் தூக்கிட்டு வந்து வெளில வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 12 மணிக்குள்ளே அந்த ரைட் முடிஞ்சிருச்சு, ஏன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அப்படியே செரிக்கிட்டேயும் இன்டர்நேஷ்னல் ரைட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து என்ன பிளான், அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் கேட்கும்போது நம்மளும் வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ரிப் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணலாமான்ட்டு யோசிக்கிறேன். அண்ட் அபவுட் த லொக்கேஷன் இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இப்போலாம் ரிவீல் பண்ணாலே நிறையா ஆக்சிடென்ட்ஸ் தான் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல. ஸோ நீங்களே எங்கேயோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எல்லாமே அன்எக்ஸ்ப்ளோர் தாங்க. நிறைய இடம் இருக்குது, நான் போகிறது தான் அன்எக்ஸ்ப்ளோர் அப்படின்லாம் கிடையாது. ஸோ கீப் எக்ஸ்ப்ளோரிங். தேங்க்யூ கைஸ், சேஃப் ரைட்.